आचार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्त्वाद्य सम्पदि जगदाहम्पदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् उपवीतिनवोद्भ्रपुण्ड्रवन्तम् त्रिजहत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. சுவாமி தேசிகனுடைய யதிராஜ சப்ததி ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல முதல்ல நம் சம்பிரதாயமே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கி வருதுனால ஆச்சாரிய பரம்பரை லக்ஷ்மிநாதன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரையாக மங்களாசாசனம் பண்ணிட்டு வரே. அதுல மணக்கால் நம்பிகள் வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இதுல ஒவ்வொரு ஆச்சாரியமே ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய பாலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரிட்ஜு. அதுக்கு கீழே நிறைய இது இருக்கும், அங்கங்க ஒரு தூண்கள் இருக்கும். அதுல ஒரு தூண் இல்லைன்னா கூட அந்த பாலத்துக்கு கஷ்டம்தான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியரும் நம்ம இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை இன்னைக்கு 1000 வருஷம் கழிச்சு ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதாரத்துக்கு அப்புறமும் இன்றும் இப்பேற்பட்ட கிரந்தங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை அனுபவிச்சுன்னு நம்ம இருப்போம் அப்படின்னா அதுக்கு இத்தனை ஆச்சாரியர்கள் நமக்கு காரணம். இந்த சரணாகதி மார்க்கம் தொடர்ந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும்படியாக இருக்கிறது இப்பேற்பட்ட ஆச்சாரியர். அப்படி மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்தவன மணக்கால் நம்பிகள். அவர் எப்படி சுவாமி ஆள வந்தார திருப்பியும் இந்த ராஜாவாக இருந்தே திருப்பி இந்த சம்பிரதாயத்துக்கு கூட்டிட்டு வந்தேர் அப்படின்ற சரித்திரம்லாம் போன வாரம் பார்த்தோம். அதுல சுவாமி ஆள வந்தார ஸ்ரீ பாஷ்ய சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது விகாஹேயாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிஹ்மஹ ஸ்பர்சே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹ அப்படின்னு யாமுனம் தீர்த்தம், யமுனா நதி. அந்த யமுனைக்கரை அப்படின்றது வசத்தியான ஒரு நதி. கங்கா நதி எப்படி நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்குமோ, கங்கை கங்கை எனும் வாசகத்தால் அப்படின்னு பெரிய ஆழ்வார் சொல்ற. அந்த கங்கை கங்கை அப்படின்னு நம்ம ஸ்மரண பண்ணாலே நம்மளுடைய பாபங்கள் போகும். நேர போய் அந்த கங்கையில தீர்த்தாமாடுறது இருக்கட்டும். அந்த கங்கைக்கு எப்பேற்பட்ட பெருமை எப்படி வந்தது அப்படின்னா, அங்க வாமனாவதாரத்துல வாமனனா இருந்து திரிவிக்ரமாவதாரம் எடுக்கும் பொழுது முதல் அடிய தான் பிரம்மலோக பரியந்தம் அளக்கும் பொழுது பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவானுடைய திருவடிக்கு தன்னுடைய கமண்டலு தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ண அந்த நதி, அந்த அந்த கமண்டலு தீர்த்தம் தான் நமக்கு கங்கா நதியாக பிரவாகமாக இருக்கு. அப்போ அதனுடைய ஸ்பர்சம் பகவான் பூர்த்தியா ஸ்பர்சம் படல. ஏன்னா வாமனாவதாரத்துல பகவான் அப்பேற்பட்ட அவதாரம் எடுத்திருக்கே, ரொம்ப பெரிய திரிவிக்ரமாவதாரத்துல அவருடைய திருவடியே எவ்வளவு பெருசா இருக்கு. அதுல ஒரு கட்டவிரல், அந்த கட்டவிரல் பூர்த்தியா கூட அந்த ஸ்பர்சம் படல, வெறும் நகம் தான். ஆனா யமுனா நதி இன்னும் எவ்வளவு சிரேஷ்டம்னு பார்த்தா, கண்ணன் அந்த யமுனா நதியிலேயே குளிக்கிறார், அவர் தீர்த்தாமாடி அந்த இடத்திலேயே பல லீலைகள் பண்றார், ஆலிங்க நர்த்தனம் பண்றார். அந்த இதுலயே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. யமுனா நதியே கருப்பா இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா கண்ணனுடைய கருப்பு அதுல ஒட்டிடுச்சு அப்படின்னு. அப்படி அப்பேற்பட்ட தீர்த்தம். அதுல தீர்த்தம்னு சொல்லும் பொழுது ஆச்சாரியர்களையும் தீர்த்தம் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம். அதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்திலையும் விகாஹே தீர்த்த பகுலாம் அப்படின்னு சொல்றது. தீர்த்தம் அப்படின்னு, தீர்த்தர் அப்படின்னு மத்வ சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் நம்ம எப்படி மகாதேசிகன்னு சொல்றோமோ அவெல்லாம் தீர்த்தர், ராமகிருஷ்ண தீர்த்தர் அப்படின்னே வச்சுக்கிறான். அப்ப அந்த தீர்த்தர்னா அங்க ஆச்சாரியர் அப்படின்ற ஒரு அர்த்தமும் குறிக்கிறது. அப்போ அதனால இங்க சொல்றேன், இந்த ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது ஒண்ணு யமுனா நதிய வர்ணனை, அந்த யமுனா நதிக்கு சமமான நம்ம யாமுனாச்சாரியருடைய வர்ணனை. இவருக்கு யாமுனன் அப்படின்னே திருநாமம் சின்ன வயசுல. ஏன்னு பார்த்தா அப்ப நாத முனிகள் அவருடைய குமாரர் ஈஸ்வர முனிகள் தர்மபத்னியோட அங்க மதுரா நகரத்துல அந்த காலத்துல அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு பகவான் எல்லாம் தீர்த்த யாத்திரையாக போகும் பொழுது அந்த சமயத்துலதான் அந்த அம்மா கர்ப்பம் தரித்தாள் அப்படின்ற காரணத்துக்காக அந்த யமுனா கரையில, அதனால யமுனா யாமுனன் அப்படின்னு குழந்தை பிறந்த உடனே அவருக்கு பேர் வச்சான். அப்பேற்பட்ட விகாஹே யாமுனம் தீர்த்தம், விகாஹே அப்பேற்பட்ட அந்த யமுனா நதியில அவகாகிக்கிறேன் அப்படின்னு முழுகிறேன். அது ஒண்ணு யமுனா நதின்னு சொல்லலாம்.
யாமுனன் அப்படின்னு நம்ம ஆளவந்தாருடைய ஸ்ரீ சுக்திகள்லையும் அவருடைய அனுபவத்திலையும் அதுல முழுகிறேன் அப்படின்னு ரெண்டு அர்த்தமாக ஆகுது. சாது பிருந்தாவனே ஸ்திதம், அந்த யமுனா நதி பக்கத்துல அந்த பிருந்தாவனத்துல கண்ணன் அந்த சாதுக்கள் எல்லாம் கோபர்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமாக ரட்சிச்சான் அப்படின்றது. அப்ப இப்ப யாமுனாச்சாரியர் அப்படிங்க வரும்பொழுது அவர் எப்படி தன்னுடைய சிஷ்யர்களான பெரிய நம்பிகள், திருமலை நம்பிகள், திருக்கச்சி நம்பிகள், அப்புறம் திருக்கோஷ்டியூர் நம்பின்னு பலவிதமான பல சிஷ்யர்கள் அவருக்கு, அவளெல்லாம் ஸ்ரீரங்கத்துல வச்சு எப்படி சம்பிரதாயத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கார் அப்படின்னு அந்த ஓம் குறிக்கிறது. நிரஸ்த ஜிஹ்மஹஸ்பரிசே, எப்படி சாது ரட்சணம் முக்கியமோ துஷ்ட நிகிரகம் அப்படிங்கிற மாதிரி கண்ணன் காளிங்கனை அந்த யமுனா நதியிலேருந்து துரத்தினேரோ, இவர் என்ன பண்றார் அப்படின்னா ராகத்வேஷம் மதமாச்சரியம் அப்படின்னு நமக்கு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் போக்கிடுறார். தனக்கும் போயிடுத்து, அவர் சுத்த சத்துவமாக இருக்கார். அவரை ஆசிரியித்த சிஷ்யர்களுக்கும் அவளுடைய ராகத்வேஷமும் போக்கிடுறார். அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். எத்திர கிருஷ்ண கிருதாதரஹா அப்படின்னு யமுனா தீர்த்தம், எத்திரனா எந்த யமுனா தீர்த்தமோ இல்ல ஆளவந்தார், கிருதாதரஹா அப்படின்னு கிருதாதரஹா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பாத்திரமானவர்கள், யமுனையும் பாத்திரமானவள், பாத்திரமானவள் யாமுனாச்சாரியரும் அப்படின்னு யமுனா நதிக்கு சமமாக சொல்றாரு. சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனமே ஆச்சரியமாக இருக்கு. உய்யக்கொண்டார சொல்லும் பொழுது அங்க இவர் கிருஷ்ணனுடைய மறு அவதாரமோ அப்படின்னு. அதுக்கு அடுத்தது நம்ம ராமமிஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய மணக்கால் நம்பிகள் சொல்லும் பொழுது 4வது ராமர் அப்படின்னு மங்களாசாசனம். இங்க யமுனா நதிக்கு சமமாக அளவந்தார சொல்றது. அப்படின்னா ஆச்சாரியர்கள் எப்படி பகவத் பக்தி முக்கியமோ ஆச்சாரிய பக்தியும் அதுக்கு சமமான முக்கியம் அப்படின்றது காட்டக்கூடியதாக இருக்கிறதுனால தான் அப்பேற்பட்ட மங்களாசாசனம். சுவாமி ஆளவந்த எப்படி நம்ம பார்த்தோம், ராஜாவாக இருக்கிறவர் எப்படி இந்த சம்பிரதாயத்துக்கு வந்தேர் அப்படின்னு. ஆனா ராஜாவாக ஏன் ஆனேர் அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனுடைய சரித்திரத்தை பார்த்தா யாமுனன் அந்த குழந்தையாக இருக்கும் பொழுதே மகா ஞானி. இப்ப நாத முனிகள் தன்னுடைய பேரனுக்கு நேர வித்யாபியாசம் பண்ண உடனேயே மகாபாஷ்ய பட்டர் அப்படின்ற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சாரியர்கிட்ட சேர்த்து விட்டு, இப்ப அங்க சில வேதாத்தியனங்கள்லாம் பண்ணிட்டு சாமானிய சாஸ்திரங்கள்லாம் கத்துண்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு சாஸ்திரங்களை தானே நாத முனிகளே சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை. இவர் அங்க மகாபாஷ்ய பட்டர்கிட்ட இருந்த பொழுது அந்த பக்கத்துல இருந்த சோழ தேசத்து ராஜாவுக்கு அந்த ராஜ்ய சபையில ஆக்கியாழ்வான் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆக்கியாழ்வான் எல்லா இடத்துலயும் போய் அங்க இருக்கிற வித்வான்களை பிடிச்சு அவளோட வாதம் பண்ணி ஜெயிச்சிடுவார். ஜெயிச்சா என்ன அப்படின்னா, யாரு தோத்தாலோ அவ இவருக்கு டாக்ஸ் கட்டணும். அப்படி ராஜாவை கையில போட்டுட்டு அவர் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு முறை இந்த பக்கமா வரும்பொழுது இவர் மகாபாஷ்ய பட்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மகாஜானின்னு யாரோ சொன்ன உடனே அவரோட வாதம் பண்றதுக்கு ராஜ்ய சபையில இருந்து ஓலையிட்டு எழுதி அனுப்புறாரு. அவர் பாவம் நிறைய பேருக்கு வித்தியை சொல்லி கொடுத்தாலும் அவருக்கு இப்பேற்பட்ட அகங்காரங்கள் கிடையாது. ஜெயிக்க நமக்கு எதுக்கு அது பகவான், நம்ம ஞானத்தை வளர்க்கறதே இன்னொருத்தரோட வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கா? ஏதோ பகவத் தியானத்துல நம்ம இருக்கோம், நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், இது என்ன வீணா இருக்கே அப்படின்னு அவர் மனசுல நினைக்க, அப்போ அங்க படிச்சுட்டு இருக்கிற யாமுனன் அப்படி என்ன நம்ம ஆச்சாரியருக்கு இவர் எழுதி அனுப்புறாரே, என்ன பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம்னு தானே திருப்பி ஓலையிடுறாராம். சகல மரியாதைகளோட, ஒரு வித்வான்னா எப்படி சபைக்கு வருது, சகல மரியாதைகளோட நீர் அனுப்பும், நான் வரேன் அப்படின்னு அனுப்பிச்சுட்டாராம் இவரே யாமுனன். அவர் சொன்னாராம், ஏன்பா நமக்கு வம்பு, ராஜாக்கு அவர் இதுவா இருக்கார், வித்வானாக இருக்கார், அங்கெல்லாம் போய் நமக்கு எதுக்கு அப்படின்னும் போது, அதெல்லாம் இருக்கட்டும் அடியேன், நம்ம பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஊர்ல ராஜாவுக்கு இப்படி ஒருத்தரா தான் எழுதி அனுப்புறாரு போலயே மரியாதைகளோட வரணும்னு, யாரு அப்படி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல அந்த மகாராணி சொல்றா, பரமஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கா, அபச்சாரம் படவானா, பாகவத அபச்சாரம் பட வேண்டாம் அப்படின்னு. அது அந்த ராணிக்கு அப்போயே பிடிக்கல. அவர் சொல்றாரு, இல்ல நம்ம ஆக்கி ஆழ்வான யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ராஜா. சரி ஒருவேளை ஜெயிச்சுட்டா என்ன அப்படின்னு ராணி. அப்படி ஒருவேளை ஜெயிச்சுட்டா என்ன நீ சொல்ல, ஜெயிக்கலன்னா நான் பாரு உன்னை இங்க இருந்து துரத்திடுறேன் அப்படின்னு. ராணியில இருந்து பதவியில உன்னை அவ்வளவுதான், நாடு கடத்துறது. அப்ப சரி ஜெயிச்சுட்டா என்ன அப்படின்னு, சரி நீ சொல்லி என்ன பண்ணணும்னா, யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துடணும் அப்படின்னு ராணிக்கும் ராஜாவுக்கும் ஒரு போட்டி. அதே மாதிரி இவர் பல்லக்கெல்லாம் அனுப்புறாரு. வந்தது யாருன்னு பல்லக்குல இவர் ஏறி வர, சபைக்கு வர, இறங்கி பார்த்தா குட்டி குழந்தை, பிரம்மச்சாரி குழந்தை, சின்ன பையனாக இருக்கு.
நல்ல உபநயனமாய் ஒரு 2 வருஷமான குழந்தை அந்த மாதிரிதான் இருக்கு. அவளுக்கு ஆச்சரியம், எப்படி இவர் இந்த ஆக்கியாழ்வான ஜெயிக்க போறேன் அப்படின்னு. உடனே ஆக்கியாழ்வான் சொல்றாரு, உங்ககிட்ட கேள்வி கேட்கறது இருக்கட்டும், நீர் என்ன கேளும், சின்ன பையன் தானே அப்படின்னு. அதுக்கு நம்ம சுவாமி யாமுன்னன் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன், அதை மறுத்து பேசணும். நான் சரி அப்படின்னா நீர் இல்லைன்னு பேசணும். அந்த மாதிரி ஒரு 3 வாக்கியம் சொல்லுவேன், அதை மறுத்து பேசணும் அப்படின்னு ஒண்ணு சரி அப்படின்னு. என்ன இந்த இவன் சின்ன பையனுக்கு இவன் என்ன நம்மள ஜெயிச்சிட போறான்னு. அப்ப உடனே சொன்னேராம், உன்னுடைய தாயார் அப்படின்னா ஆக்கியாழ்வானை பார்த்து சொல்றார், உன்னுடைய தாயார் மலடி அல்ல. மலடி அல்ல அப்படின்னா அப்ப மலடின்னு பேசணும். அவர் எப்படி மலடின்னு பேச முடியும்? தனக்கான ஆக்கியாழ்வான் சொந்த பையன் தான் இங்க இருக்கிறே. 2வதா சொல்றார், இந்த அரசர் சார்வபௌமர் அப்படிங்கிறார். அப்ப சார்வபௌமர் இல்லைன்னு பேசணும். ராஜா சார்வபௌமர் இல்லைன்னு எப்படி பேச முடியும்? அதுக்கு ஏதாவது சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு கோபத்துக்கு பாத்திரமாயிடுவே ஆக்கியாழ்வார். 3வதா சொல்றார், இந்த ராணி பதிவிரத்தை அப்படிங்கிறார். அப்ப பதிவிரத்தை இல்லைன்னு பேசணும். எப்படி பேச முடியும்? ராஜா முன்னாடி ராணி பதிவிரத்தை இல்லைன்னா ராஜாவை சொன்னது கூட இன்னும் கோபம் வெட்டியே விட்டுடுவேர். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே சொல்றாரு, நான் தோத்தது ஒத்துக்கிறேன், ஆனா ஒண்ணு, நீர் இதை 3த்தையும் இது பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், உன் தாயார் மலடி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நிறைய குழந்தைகள் இருக்கணும். ஒரு குழந்தை இருந்தா ஒரே ஒரு மரம், ஒரே ஒரு வாழை மரம் இருந்தா அது தோப்பாகுமா? ஆகாது. அதனால ஒரு பிள்ளையும் இருந்தா 2வது பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல, மலடின்னு சொல்லலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, நீர் இருந்து என்ன பிரயோஜனம்? பையன் இருக்கான், ஆனா அம்மா அப்பாவை விட்டுட்டு மதிக்காம வெளில வந்துட்டனாலும் அதுக்கு மலடின்னு தான் சமம். இதுக்கு என்ன இருந்த நீ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தையும் சொல்றது. இப்ப இந்த ராஜா சார்வபௌமர் அப்படின்னா, இந்த ராஜா சார்வபௌமர் இல்லைன்னு சொல்லணுமே அப்படின்னா, அப்ப அதுக்கு வேதார்த்தமா அவர் சொல்றது, சார்வபௌமர் அப்படின்னா 14 லோகங்கள் எல்லாத்தையும் ஆளக்கூடியவர் சார்வபௌமர். சக்கரவர்த்தியாக இருக்கணும். இல்ல பாரத தேசத்துல பல ராஜாக்கள் அவர் கீழே இருக்கணும். அதுதான் சார்வபௌமத்துவம். ஒரு சின்ன சோழ தேசத்தை ஆள்றதுனால, அதுவும் பாரத தேசத்துல தமிழ்நாடு அதுல சோழ தேசத்தை ஆள்றதுனால சார்வபௌமர் சொல்லிக்க முடியாது அப்படிங்கிறது. இப்ப இந்த ராஜா பத்தினி பதிவிரத்தைன்னு பேரு, பதிவிரத்தை இல்லைன்னு எப்படி சொல்ல போறேன் அப்படின்னு எல்லாருமே முழிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றார், வேதத்தினால நம்ம கல்யாணங்கள் பண்ணும் பொழுது இந்த கந்தர்வர்கள் அப்பேற்பட்டவாளுக்கெல்லாம் முதல்ல இந்த ராணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மந்திரோக்தமா பண்ணிட்டு தான் கல்யாணம் ஆகுறதுனால வேதபூர்வகமாக சொல்லலாம் அப்படின்னு இந்த 3த்தையும் சொன்ன கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவர் இவரை பார்த்து இப்பேற்பட்ட இந்த சின்ன வயசுலயே சின்ன ஞானம், அதுவும் இன்னொருத்தரை புண்படுத்தாத மாதிரி பேசின உடனேயே அப்ப அந்த ராணி சொல்றா, என்னை ஆள வந்தீரோ அப்படின்னு. ஏன்னா சொல்லிட்டாரு இல்லையா ராஜாவோட, இவர் ஜெயிச்சுட்டேருன்னா இந்த ராஜ்யத்தை விட்டே துரத்திடுறேன் அப்படின்ட்டு ராஜா. அதனால என்னை ஆள வந்தீரோன்னு அன்னிலிருந்து அவர் ஆள வந்தார் அப்படின்ற திருநாமத்தோட அந்த சோழ தேசத்து பாதி ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். அதனால அவர் அப்படியே மறைஞ்சிட்டார். அப்ப ராஜ்ய பரிபாலனைன்னா அதுக்கான ட்ரைனிங் அதெல்லாம் போய் அப்படியே போன உடனே சுவாமி நாதமுனிகளுக்கு திருப்பி இவர் பார்க்க வர முடியல. எல்லாம் மறந்தாச்சு. அது ரொம்ப சின்ன வயசுனால அப்படியே போய் ராஜ்ய பரிபாலனையிலே இருந்த உடனே அப்போ இந்த மணக்கால் நம்பிகள் உயர்கொண்டாருக்கு சொல்லி, உயர்கொண்டார் மூலமா மணக்கால் நம்பி சொல்லி, மணக்கால் நம்பிகள் எப்படி ஆள வந்தாரை இந்த சம்பிரதாயத்துக்கு மறுபடியும் அழிச்சுட்டு வந்தார் அப்படின்ற சரித்திரம் பார்த்தோம். அப்பேற்பட்ட யாமுனர் அவர் அதுக்கப்புறம் ரங்கநாதன் எப்ப முதல்ல சேவிச்சாரோ அப்பயே இப்பேற்பட்ட தனம், நம்ம தாத்தா கொடுத்த தனம் நமக்கு இருக்கும் பொழுது இதை விட்டு நம்ம இருந்தோமே, நம்ம சம்பிரதாயத்துல நம்ம அப்பா நம்ம தாத்தா எல்லாம் எப்படி கைங்கரியம் பண்ணியிருப்பான்னு அவருக்கு முதல்ல ராஜ்யத்தை விட்டேர். அதுக்கப்புறம் கூட அவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை விடாததுனால சந்நியாசம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு யாமுனாச்சாரியராக ஸ்ரீரங்கத்துல இருந்து பல சிஷ்யர்களுக்கு அவர் இப்பேற்பட்ட அனுகிரகம் மணக்கால் நம்பிகள் கிட்ட மேற்கொண்டு கற்றுண்டார். அப்பேற்பட்ட சாஸ்திரங்கள், அந்த மந்திரார்த்தங்கள், மந்திர ரகசியங்கள் எல்லாத்தையும் இவாளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு ஸ்ரீரங்கத்துல ஆச்சரியமாக வந்தேன். ஆனா ஆள வந்தாருக்கு ஒரே குறை, இதுக்கு அடுத்தது இந்த சம்பிரதாயத்தை யாரு இது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் அவர்தான் அப்படின்றது பிற்கால சரித்திரம். சுவாமி ஆள வந்தாருக்கு அடுத்தது பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் 9வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது, தயாநிக்னம் யதீந்திரஸ்ய
தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோஹோ அபூரியத மனோரதஹ அப்படின்னு தயாநிக்னம் பரமதயாளு தயாகுணம் உடையவர் மகாபூர்ணரான பெரிய நம்பிகள். தயாநிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம், யதீந்திரஸ்ய சாட்சாத் எதிராஜரான ஸ்ரீ ராமானுஜருக்கு தேசிகன் ஆச்சாரியனானவர். அப்ப எப்ப ராமானுஜருக்கு ஆச்சாரியன் ஆனேரோ பூர்ணமாசிரியே அப்படின்னு பூர்ணம் மகாபூர்ணரானேர் அவர். அவருடைய மனசு சந்தோஷப்பட்டது, பூர்ணத்துவம் அடைஞ்சது. அப்பேற்பட்ட மகாபூர்ணரை ஆசிரியிக்கிறேன். ஏன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோஹோ அப்படின்னு எந்த பெரிய நம்பிகள், விஸ்வஸ்ருஜோ அப்படின்னு உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியதான விஷ்ணு இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடிய விஷ்ணு, அவருடைய மனோரதம் அபூரியத மனோரதா, அவருடைய மனோரதத்தை பூர்த்தி செய்தவர். அப்படி என்ன சாட்சாத் பகவானுடைய மனோரதம் அப்படின்னா, இங்க சொல்றது ரங்கநாதன். அந்த ரங்கநாதன் ஆளவந்தார் ஸ்ரீ ராமானுஜர் காஞ்சிபுரத்துல இருக்கு. ஆளவந்தார் பரமபதம் சென்றாச்சு. அந்த சமயமா திருப்பியும் பெரிய நம்பிகளை அனைத்து நீர் ஆளவந்தார் உமக்கு போதித்த அந்த ரகசியார்த்தங்கள் எல்லாம் போய் நம்ம ராமானுஜருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றார். அதனால இவர் போய் அந்த ரங்கநாதருடைய ஆக்ஞையை மேற்கொண்டு இதெல்லாம் ராமானுஜருக்கு சொல்லி கொடுத்ததுனால பெருமாளுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணவர். அப்படி பெரிய நம்பிகளுடைய கைங்கரியம் அப்படின்றது 2 முறை ரொம்ப நம்மளுடைய குரு பரம்பரையில போற்றத்தக்க. சுவாமி ஆளவந்தாருக்கு பல சிஷ்யர்கள், அதுல முக்கியமான சிஷ்யர்கள் பெரிய நம்பி அதுக்கப்புறம் திருமலை நம்பிகள், திருமலையில இருந்து திருக்கோஷ்டியூர் நம்பி, அப்புறம் திருக்கச்சி நம்பிகள், இவாள் எல்லாமே சிஷ்யர்கள். மாரநீர் நம்பி அப்படின்னு இருந்து பல சிஷ்யர்கள் ஆளவந்தாருக்கு. ஆளவந்தாரே கத்தின்னு இருந்தாவா. அவ்வளவு ஆளவந்தார் மேல பிரீத்தி சம்பிரதாயத்துல இருந்து ரங்கநாதனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப ஒரு சமயம் ஆளவந்தார் திருமலை நம்பிகள் மூலமாக, திருமலை நம்பிகள் ராமானுஜருடைய சொந்த மாமா இல்லையா, அவர் மூலமாக அவர் சேவிக்கும் பொழுது சொல்லியிருக்கார், இந்த மாதிரி என் மருமான் அங்க இருக்கார், அவர் யாதவ பிரகாசர் கிட்ட படிச்சுட்டு இருக்கார். அவர் என்னென்னலாம் அப்ப படிக்கும் பொழுதே எப்படி ததா கப்பியாசம் புண்டரீகம் அச்சினேத்துக்கெல்லாம் வியாக்கியானத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நினைச்சார், இந்த குழந்தைதான் பிற்காலத்துல மகா ஆச்சாரியராக வரணும் அப்படின்னு ஆளவந்தாருக்கு ஒரு ஆசை. ஏற்கனவே காஞ்சிபுரத்துக்கு ராமானுஜர் சின்ன வயசுல யாதவ பிரகாசர் கிட்ட படிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம கேட்கக்கூடாது இல்லையா, நீ என்கிட்ட பாடம் கத்துக்கோ அப்படின்னு. ஆனா காஞ்சிபுரத்துல அந்த தேப்பெருமாள் சன்னதியில தேப்பெருமாள் கிட்டேயே சரணாகதி பண்ற இந்த ராமானுஜரை நம்ம சம்பிரதாய பிரவர்த்தகராக ஆக்கணும் அப்படின்னு அதனுடைய அந்த சரணாகதியினால்தான் நமக்கு ஆளவந்தாருடைய சரணாகதி, அந்த கடாட்சம் இன்னைக்கு நமக்கு ராமானுஜர் கிடைச்சார். அப்போ ஒரு சமயம் அதுக்கப்புறம் தெரிய வந்தது, அவர் யாதவ பிரகாசர் கிட்ட பாடம் அதுக்கு மேற்கொண்டு அவர் யாதவ பிரகாசர் சொல்றதுக்கெல்லாம் ராமானுஜருக்கு சிலது ஏற்புடையதாக இல்லை. அது திருப்பி சொன்னோம்னா யாதவ பிரகாசருக்கு நீர் என்னப்பா எனக்கு சொல்லித்தர, நீ கிளம்புப்பா அப்படின்ட்டார் அவர். அதுக்கப்புறம் திருக்கச்சி நம்பிகள் கிட்ட திருக்கச்சி நம்பிகள் கிட்ட நான் சிஷ்யனாக சேரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். திருக்கச்சி நம்பிகள் சொன்னேர், எனக்கு வேதாந்த பாட்டங்கள் சொல்றதுக்கான யோக்கியத்தை கிடையாது, நீர் தேப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இரும், உமக்கு ஆச்சாரியர் கிடைப்பேர் கண்டிப்பா அப்படின்ட்டு. அப்புறம் தேப்பெருமாள் கிட்ட நீர் கேட்டு சொல்லும் அப்படிங்கும் பொழுதுதான் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இது தெரிஞ்ச ஒண்ணு ஆளவந்தாருக்கு இப்பதான் யாதவ பிரகாசர் கிட்ட படிக்கல இல்லையா, அவரை கூட்டுண்டு வரவும் அப்படின்னு பெரிய நம்பிகளை அனுப்புறேன். பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்துல இவர் தேப்பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்ணும்போது நீர் வாரும் அப்படின்னா வந்துடுவேரா, வருவேரோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆச்சாரியர் ஒரு ஆக்ஞை போய் கூட்டுண்டு வரனா கூட்டுண்டு வரணும், முடியாது அப்படின்னு திருப்பி போய் சொல்ல முடியாது இல்லையா, வரல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அது நல்லா இருக்காது. எப்படியாவது இவரை கூட்டுண்டு போகணும் அப்படின்னு சுவாமி ஆளவந்தார் பண்ண ஸ்தோத்திர ரத்னத்துல சாட்சாத் பகவானே பரத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ராமானுஜர் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே கிட்ட வந்தார். அந்த குடத்தை அப்படியே பக்கத்துல ஏழை பண்ணி வச்சுட்டு அவரை சேவிச்சு, நீர் யாரும், இது சுவாமி ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னமாச்சே, அவர் ஆச்சாரியருடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க பெரிய நம்பிகள் சொன்னேராம், சுவாமி ஆளவந்தார் தான் என்னை அனுப்பிச்சேர், அவருடைய சிஷ்யரான பெரிய நம்பிகள் தான் தேவரை அங்க பாடங்கள் கத்துக்க சொன்னேர்னு ஒண்ணு ராமானுஜருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா
இத்தனை நாள் ஆச்சாரியன் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தார். திருக்கச்சி நம்பிகள் தான் சொன்னார் கைங்கரியம் பண்ணும், அது கிடைக்கும் அப்படின்னு. ஆஹா, சுவாமி ஆள வந்தாரே, ஆஹ்வானம் பண்ணிட்டேர் அப்படின்னு உடனே நேர கூப்பிட்டேர் அப்படின்னு சுவாகத்தம் அப்படின்னு உடனே நேர அந்த தீர்த்த குடத்தை எடுத்துட்டு போய் தேப்பெருமாள் சன்னதியில சமர்ப்பிச்சுட்டு இந்த கைங்கரியத்தை முடிச்சுட்டு பெருமாள் கிட்ட விண்ணப்பம் வாங்கிட்டு உடனே நேர அங்கேருந்து கிளம்பி பெரிய நம்பிகள் கிட்ட ஆத்துல கூட யார்கிட்டயும் சொல்லலையா, ஸ்ரீரங்கத்துக்கு போலாம். பெரிய நம்பிகள் கூட சொல்ல ஆத்துல போய் சொல்லிடலாமே, கல்யாணம் ஆனவர் தான் அப்ப ராமானுஜர் கிரகஸ்தாசிரமத்துல இருக்காரு. இல்ல இல்ல, நான் இந்த க்ஷணம் ஆள வந்தார போய் சேவிக்கணும் அப்படின்னு. அந்த காலத்துல எல்லாம் பஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, நடந்து வரா, நடந்து 2 பேரும் வர வழியில எல்லாம் ராமானுஜர் கேட்டுட்டு இருக்கார், எப்படி ஆள வந்தார், எப்படி பாடம் சொல்லுவேர், எப்படி இது பண்ணுவேர் அப்படின்னு. இவரும் அப்படி இந்த பாடம் இப்படி இந்த பாசுரத்துக்கு இப்படி அர்த்தம் சொன்னேர்னு நடக்க நடக்க கேட்டுண்டு இவர் வேக வேகமா போறாராம். பெரிய நம்பிகள் இன்னும் பெரியவர். இவருடைய ஆசையை பார்த்து நேர ஸ்ரீரங்கத்துக்கிட்ட காவேரி நதி அந்த இடத்துக்கு வரா. அங்க பார்த்தா ஒரே ஸ்ரீ வைஷ்ணவ சமூகங்கள் இருக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிறைய பேர் இருக்கா. பாஷ்யக்கார் ராமானுஜர் பார்த்து கேட்கிறாரு, என்ன இது அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, இப்ப உற்சவம் கூட கிடையாது ரங்கநாதனுக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. கொஞ்சம் கிட்ட கிட்ட போறா. என்னன்னு பார்த்தா ஒரே கவலையா எல்லாரும் அழுதுன்னு இருக்கா. இது என்ன அப்படின்னு கேட்டா அந்த சிஷ்யாலாம் சொன்னாலாம், ஆள வந்தார் திருநாட்டு அலங்கரிச்சுட்டு வைகுண்ட பிராப்தி ஆயிடுத்து அப்படின்னு உடனே கண்ல ஜலம் பெரிய நம்பிகளுக்கும். இந்த குழந்தை ஆசாசையா நம்ம ஆச்சாரியரை சேவிக்க போறோம், நம்ம நிறைய பாடங்கள் கத்துக்க போறோம்னு எவ்வளவு ஆசை துடிப்போட வந்தவருக்கு ராமானுஜருக்கு ஒரு நிமிஷம் கீழே விழுந்து பொழந்து இப்படி ஆயிடுத்து, நம்ம ரங்கநாதன் இப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணலையே, இப்படி ஆச்சாரியருடைய சரம திருமேனி தான் சேவிக்க முடியறதே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் நேரம் அந்த சரம திருமேனி கடைசி காலத்துல அவர் சேவிக்கும் பொழுதுதான் 3 விரல்கள் அது திறந்திருந்துதாம். அப்ப எல்லாரும் சிஷ்யால பார்த்து ராமானுஜர் கேட்கிறேன், ஏன் ஆச்சாரியருக்கு 3 விரல் அப்படி திறந்திருக்கு, மடங்கி இருக்கான், 3 விரல் மடங்கி இருக்கு, ஏன் இப்படி மடங்கி இருக்குன்னு கேட்கவுன்னு அவருக்கு 3 ஆசைகள் இருக்கு அப்படின்னு சிஷ்யர்கள் சொல்றான். என்னென்ன ஆசை அப்படின்ன ஒண்ணு, பிரம்மசூத்திரம் வேதவியாசர் பண்ண பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் பண்ணணும். அத வியாக்கியானம் சுவாமி ஆள வந்தாரே பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் அது சொல்றார், பாதராயண போதாயன விருத்தி கிரந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் வேதவியாசர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இந்த சூத்திரார்த்தங்கள்லாம் சொல்லும் பொழுது அவ எழுதி வச்சது. அதனால அவர் என்ன மனசுல ஹிருதயத்துல நினைச்சாரோ அதுபடிதான் இருக்கணும் அப்படின்றதுனால அது அந்த காலத்துல கிடைக்காது. காஷ்மீர தேசத்துல போய் அங்கதான் கிடைக்கும். அப்போ சுவாமி ஆள வந்தாருக்கு வயசு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால போக முடியல. அதனால எதுக்கும் அந்த நம்ம ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுன்னு கிடையாது, இதுதான் வியாசருடைய ஹிருதயமாகவாவும் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த இது போடுற. அதுக்கு அடுத்து 2வது பராசரர் நமக்கு பண்ண அனுகிரகம், ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு விஷ்ணு புராணத்தை நமக்கு அனுகிரகிச்சார் இல்லையா. அப்பேற்பட்ட நம்ம சம்பிரதாயத்துல வர ஒரு குழந்தைக்கு பராசரர் அப்படின்ற திருநாமத்தை இடணும். 3வதா நம்மாழ்வார் நமக்கு அனுகிரகிச்ச திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணி அப்புறம் நம்ம சம்பிரதாயத்துல வர ஒரு குழந்தைக்கு நம்மாழ்வாருடைய திருநாமத்தை இடணும் அப்படின்னு இந்த 3 ஆசை அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீ பாஷ்யக்காரர் இந்த 3 ஆசையும் சொல்லி இதை நான் பகவானுடைய அனுகிரகத்தினால நான் நிறைவேற்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 3 விரல்கள் திறந்துதான். அப்படி சுவாமி ஆளவந்தாருடைய முகம் மலர்ந்தது அப்படின்னு நம்ம 3000 படியில உண்டு. அது எப்படி மறக்கும், திருநாட்டு அலங்கரிச்சுட்டேன்னா அந்த காலத்துல அவ்வளவு மெடிக்கல் வசதி இல்லை இல்லையா. அந்த காலத்துல என்னன்னா கடைசி காலம், ஸ்டேஜ், கண்ணு காதெல்லாம் பேச முடியாத காலம். ஆனா கூட பிராணம் இருக்கு, கொஞ்சமா இருக்கு. அது என்னன்னா தன்னுடைய ஆசையை சொல்லிடணும் அப்படின்றது. அதை இவர் இதை சொல்லும் பொழுதே அந்த காதால கேட்டு அதுக்கப்புறம் திருநாட்டு அலங்கரிச்சார் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அப்போ அந்த ஆளவந்தாருடைய மனோரத்தை பூர்த்தி பண்ணச்ச பெரிய நம்பிகள் தான் பக்கத்துல இருந்து. அதுக்கப்புறம் உடனே அந்த குழந்தை உடனே வாரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த குழந்தைக்கு ரங்கநாதன் பார் இப்படி பண்ணிட்டாரு, எங்க தேப்பெருமாளா இருந்தா இப்படி பண்ணிருப்பேரா, இப்படி ஆள வந்தாரு கடைசி காலத்துல நான் வரத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டேரே அப்படின்னு திரும்பி கிளம்பிட்டாராம். ரங்கநாதனை சேவிக்காம கிளம்பிட்டேர் அப்படின்னு நம்மளுடைய குரு பரம்பரையில. ஏன்னா அவ்வளவு கோவம், நம்ம ஆள வந்தார சேவிக்க விடாம பண்ணிட்டேரே அப்படி. அதுக்கப்புறம் ரங்கநாதன் பெரிய நம்பிகளுக்கு மேற்கொண்டு பாடங்கள் நீர் சொல்லும் அப்படின்னு சொன்னதுனால பெரிய நம்பிகள் என்ன பண்ணேராம், திருப்பி அவரை போய் இங்க கூட்டின்னு வரத்துக்கு நம்மளே காஞ்சிபுரம் போலாம்னு கிளம்புற. இந்த பக்கம் ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக தேப்பெருமாள் கிட்ட 6
வாக்கியங்களுக்கு 6 சந்தேகங்கள் கேட்கும் பொழுது அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் பேதமேவச்சே உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரி சமாஸ்ரயான்னு தேப்பெருமாள் சொல்றார். அது இதே ஒரு பெரிய உபன்யாசம், இன்னொரு சமயத்துல நம்ம சொல்லலாம். அப்போ கடைசியா என்ன சொல்றேன்னா, எந்த ஆச்சாரியரை நான் பட்டணம்னும் பொழுது மகாபூர்ணரான பெரிய நம்பிகளை பற்றவும் அப்படின்னு தேப்பெருமாளும் சொல்றாரு. அதனால இவர் கிளம்பிட்டார். இப்ப இவர் ஸ்ரீரங்கம் திசையாக கிளம்பிட்டார், அவர் ரங்கநாதன் சொன்னதுக்காக அவர் கிளம்பிட்டார். இவர் 2 பேரும் நடுவுல மதுராந்தகத்துல மீட் பண்றோம். அந்த மதுராந்தகல் ஏரிகாத்த ராமர் சாயங்காலம் சமயம் ஆயிடுத்து அப்படின்னு ராத்திரி எல்லாம் பிரயாணம் பண்ண மாட்டா இல்லையா, ஒரு இடத்துல படுத்துக்கலான்னு அந்த ஏரிகாத்த ராமர் கோவில்ல இருந்தவுடனே அங்க சந்தோஷமா பெரிய நம்பிகளை சேவிச்சு சந்தோஷப்படுற பெரிய நம்பிகள் மேற்கொண்டு நம்ம நாளைக்கு காஞ்சிபுரம் போய் அங்கிருந்து சமாஸ்ரயணங்கள் பண்ணி அதுக்கப்புறமாக இந்த மந்திரங்கள் நம்ம இதெல்லாம் உபதேசம் பண்ணி மேற்கொண்டு பாட்டங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் பொழுது சுவாமி ராமானுஜர் சொன்னாராம், ஏற்கனவே ஒரு ஆச்சாரியரை நான் இழந்துட்டேன், அதனால கிடையவே கிடையாது, காத்தால எழுந்த உடனே இங்கேயே சமாஸ்ரயம் பஞ்சசம்ஸ்காரம் இங்கேயே பண்ணிட்டு தான் மேற்கொண்டு யாத்திரை அப்படின்னு சொன்னேராம். அதனால அன்னைக்கு பஞ்சசம்ஸ்கார உற்சவம்னு இன்னைக்கும் பண்றா. அந்த சாமவேத உபாகர்மா அன்னைக்கு அது வரும். அன்னைக்கு ஆச்சரியமா அந்த இடத்துல மதுராந்தகத்துல இன்னைக்கும் அந்த மண்டபம் இருக்கு. எந்த இடத்துல பெரிய நம்பிகள் நம் ராமானுஜருக்கு பச்சை சம்ஸ்காரம் பண்ணி இன்னைக்கு பார்த்தா மதுராந்தகத்துல இன்னைக்கு ராமானுஜர் கிரகஸ்தாசிரமம் அந்த வேஷ்டியில தான் இருப்பேன், சன்னியாசாசிரமம் இல்லை. ஏன்னா பஞ்சசம்ஸ்காரம் பெரிய நம்பிகளோட எழுதியிருப்பேன். அதுதான் அங்கதான் துவய மந்திரத்தை உபதேசம் பண்றது. அதனால துவயம் விளங்கிய திருப்பதி அப்படின்னு அது மதுராந்தகத்துக்கு அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை. அப்பேற்பட்ட இதுல அதனால என்ன சொல்றேன்னா, அப்பேற்பட்ட அதுக்கப்புறம்தான் அவருக்கு பாட்டங்கள்லாம் சொன்னப்புறம்தான் பூர்ணமாச்சு அவருடைய மனசு. ஏன்னா பெருமாள் சொன்னதையும் சுவாமி ஆளவந்தார் ஆளவந்தார் கடைசி காலத்தை சொல்லிட்டு, என்னால முடியலன்னா நீங்கள்லாம் தான் ராமானுஜருக்கு இந்த பாட்டங்கள் நான் சொன்னதெல்லாம் நீர் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. அப்பதான் அவருக்கு சந்தோஷமாச்சான். அதனால ஏற்கனவே அவருக்கு மகாபூர்ணர் அப்படின்ற திருநாமம் இருந்தாலும் அவர் எப்ப பூர்ணமா அவர் என்ன நினைச்சேன்னா, ராமானுஜருக்கு சொல்லி கொடுத்தவங்கதான் நம்ம ஆச்சாரியருடைய அனுகிரகத்தை நான் சிரசா வகிச்சேன் அப்படின்னும் ரங்கநாதனுடைய இதுவும் நான் வகிச்சேன். அதனால யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாசிரியே, சுவாமி தேசிகன் சொல்லும்போது யதீந்திரருக்கு ஆச்சாரியன் ஆனதுக்கு அப்புறம்தான் மகாபூர்ணருக்கே தன்னை பூர்ணமாக ஆக்கிண்டேர் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அடைஞ்சது. தயானிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாசிரியே ஏன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோஹோ அப்படின்னு ரங்கநாதனுடைய அபூரியத மனோரதா, அவருடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணவர் சாட்சாத் பெரிய நம்பிகள். அப்படி இந்திரனுக்கு ஆச்சாரியர் பிரகஸ்பதி, அவர் கூட பூர்ணத்துவத்தை அடைஞ்சேரோ இல்லையோ நம் யதிராஜன், இவர் யதீந்திரன், அவன் வெறும் இந்திரன் தேவேந்திரன். யதீந்திரனுக்கு ஆச்சாரியரான நம் மகாபூர்ணர் பூர்ணத்துவம் அடைஞ்சேர் அப்படின்ற மாதிரியான ஆச்சரியமான சுவாமி தேசிகன் இங்க மங்களாசாசனம் வந்து. இப்போ இத்தனை ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் பண்ணி இதுக்கு அடுத்தது ஸ்ரீ பாஷ்யக்காரர் மங்களாசாசனம் பண்றதுக்கு முன்னாடியும் பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள் ஸ்ரீபாஷ்யம் அப்பேற்பட்ட கிரந்தங்களை முதல்ல மங்களாசாசனம் பண்றே. அது 10வது ஸ்லோகத்துல பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம். சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் நேர இருந்தா எவ்வளவு சந்தோஷமோ அப்படிதான் அவருடைய கிரந்தங்கள்லயே முழுகி அந்த கிரந்தங்கள்லயே எத்தனை அவருடைய சரித்திரத்திலேயே சொல்ற சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் சொல்லும் பொழுது நான் 30 தடவை ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் அப்படின்னு. அவர் கேட்டது அவருடைய ஆச்சாரியர் அப்புல்லார் கிட்ட ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் 30 தடவை தான் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு. ஒரு வாட்டி ஸ்ரீபாஷ்யம் பூர்த்தி பண்ணணும்னாலே 6 மாசம் ஆகும். அந்த காலத்துல விஸ்தாரமா சொல்லுவா. இப்போதான் நமக்கு டைம் கிடைக்காததுனால ஒரு 2 மாசம் 3 மாசம் நம்ம பூர்த்தி பண்ணாலும் அந்த காலத்துல 6 மாசம். அப்ப 30 வாட்டி, அதுவும் சங்கல்ப சூரியோதயம் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் எத்தனை திருநக்ஷத்திரம் சுவாமி எழுந்தேர்னு பார்க்கணும். தன்னுடைய ஜீவித்த காலம் முழுக்க ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகளை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபம்னியே இருந்தார். அதனால்தான் நிர்விஷ்டம் யதி சார்வபௌம வச்சசாம் ஆவிர்த்திபிர் யவ்வனம், ஆவிர்த்தி பண்ணி அவருடைய ஸ்ரீசுக்திகளை ஆவிர்த்தி பண்ணி என்னுடைய வயசாயிடுத்து அப்படின்னு என் காலம் முழுக்க அவருடைய ஸ்ரீசுக்தியிலேயே நான் மூழ்கி இருந்தேன் அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்றேன். அப்பேற்பட்ட லக்ஷ்மண முனி அப்படின்னு அவருக்கு இளையாழ்வான்ற திருநாம். சாட்சாத் லக்ஷ்மணனுடைய அவதாரமே லக்ஷ்மணன், பலராமர், துவாபரே லக்ஷ்மணன் அப்படின்னும் திரேதாயாம் லக்ஷ்மணன்
துவாபரத்துல வந்து பலராமர் அவர்தான் இந்த கலியுகத்துல ராமானுஜராக அவதாரம் பண்ணேர் அப்படின்னு சொல்றது உண்டு. பிரணாமம் லக்ஷ்மண முனி, அப்பேற்பட்ட ராமானுஜ முனிக்கு பிரணாமம். பிரதிகிருண்ணாத்து மாமகம், என்னுடைய பிரணாமத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ராமானுஜர் சொல்றாரு. அந்த பிரணாமத்தை எங்க பண்றேன்னா, பிரசாதயத்து எத் சுக்தி, அந்த ஸ்ரீசுக்திகளுக்கு பிரணாமம், அதை ராமானுஜர் ஏத்துக்கணும். பிரசாதயத்து அப்படிங்கும்பொழுது என்னன்னா, எத் சூக்தி, யார் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி சுவாதீன பத்திகாம் ஸ்ருதிம், சுவாதீன பத்திகா அப்படின்னு ஸ்ருதிம், வேதம், ஸ்ருதிம் அப்படின்னா வேதம், அந்த வேதத்துக்கே பிரசாதயத்து அலங்காரம் பண்றா போல இருக்கான். சுவாதீன பத்திகாம் அப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு நிறைய ராணிகள் இருப்பா, அதுல சுவாதீன பத்திகான்னு ஒரு ராணி அப்படின்னா முக்கியமான பட்ட மகிழ்ச்சி. அந்த ராணி என்ன சொன்னாலும் ராஜாவை கேட்பா, தனக்கு ராஜாவை தன்னுடைய சுவாதீனத்துல வச்சிருப்பா. யாருக்காவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னா கூட ராணி வேணாமே பாவம் அப்படின்னா ராஜா கேட்டுருவானோ. அப்படி தன் பக்கத்துல சுவாதீனமாக தன்னுடைய பர்த்தாவை வச்சுக்கக்கூடிய ஒரு தர்ம பத்தினி. அப்பேற்பட்ட சுவாதீன பத்திகா யார் அப்படின்னா வேதமாதா. அப்ப சாட்சாத் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணர் அவர்தான் பதி. ஸ்ருதி மாதா வந்து பத்திகா, மகாராணி, பட்ட மகிஷி, சுவாதீனமா பெருமாளை வச்சிருக்கா. அப்பேற்பட்ட தாயாருக்கு சில பேர் அலங்கோலம் பண்ண வச்சுட்டா. ராணிக்கு சில பேர் என்ன சொல்றா, பேதம் அபேதம், வேதத்துல நிறைய ஸ்ருதி இருக்கு, பேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கட்டிக ஸ்ருதி. பேத ஸ்ருதியில என்ன இருக்கும்னா, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் சொல்லியிருக்கும், அபேதம்னா பேதம் இல்லை அப்படின்னு. அப்ப கட்டிக ஸ்ருதியை வச்சுதான் நிர்ணயம் பண்ணணும். சில சம்பிரதாய கர்த்தா என்ன பண்றா, பேத ஸ்ருதியை மட்டுமே எடுத்துண்டு அவ அது பரமாக வியாக்கியானம் பண்ணி அவளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி, அபேத ஸ்ருதி எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அப்பிரமாணம் அப்படின்றா. சில பேர் அபேத ஸ்ருதியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு பேத ஸ்ருதி எல்லாம் அப்பிரமாணம் அப்படின்றா. என்ன அப்படின்னா, வேதம் அப்படின்றது அபௌருஷேயம், ஒருத்தரால பண்ணப்பட்டதில்லை, அனாதி காலமாக இருக்கு. பகவானுடைய மூச்சு காட்டுற வேதம் அப்படின்னும், சாட்சாத் பகவானையே காட்டக்கூடியது வேதம் அப்படின்றது. அப்படி இருக்கும் பொழுது வேதத்துல ஒரு பகுதி மட்டும் நான் எடுத்து அது பிரமாணம்னு ஒத்துப்பேன், இன்னொரு பகுதியை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்ப இதே மனுஷர்கள் பண்ணதுல நம்ம சொல்லலாம், இதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்கான்பா, இது கரெக்டா பண்ணல அப்படின்லாம். ஏன்னா அந்த சமயத்துல அவன் என்ன தப்பா யோசனையில இருந்திருப்பான், ரஜோ தமோ குணத்தினால பண்ணியிருக்கலாம், அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா வேதம் ஒருத்தனால பண்ணப்பட்டது கிடையாது, அது பூர்த்தியாகவே எப்பேற்பட்டது நமக்கு, அது வேதம்தான் நமக்கு முக்கிய பிரமாணமாக இருக்கு, மூல பிரமாணமாக இருக்கு. அதுல ஒரு பகுதியை எடுத்து ஒரு பகுதி எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் கட்டிக ஸ்ருதியை வச்சு ஸ்ரீ பாஷ்யக்காரர் தான் தன்னுடைய பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணும் பொழுது விசிஷ்டாத்வைத பரமாக எல்லா ஸ்ருதியும் எடுத்து கட்டிக ஸ்ருதியும் வச்சு பேதம் எப்ப சொல்லணும், அபேதம் எப்ப சொல்லணும், எதுக்காக சொல்லணும் அப்படின்றதெல்லாம் எடுத்து சமன்வயப்படுத்துரு. சில பேர் என்ன பண்றா, பத்தியும் அந்த ராணியும் பிரிச்சுடுறான். அப்ப வேதத்துல வந்து ஸ்ரீமன் நாராயணர் தான் பகவான் சொல்லல அப்படின்னு வேற தேவத்தை பேர் சொல்றான். அப்படின்னா என்ன, இதுக்கு என்ன ராவணன் மாதிரி பண்றது தானே, சீதா தேவியும் ராமனையும் பிரிச்சா மாதிரியா இருந்தானு நீ பண்றது. அதனுடைய அர்த்தத்துல பரபிரம்மன்றது நாராயணன் கிடையாது அப்படின்னு அவா இஷ்ட தெய்வத்தை சொல்லிக்கிறார். சில பேர் இது வந்து தேவர்களை சொல்றது, இதுக்கு இங்க பகவானே கிடையாது, வேத மந்திரம்தான் பகவான் அப்படின்னு, அதனால இந்த தேவதைகளே கிடையாதுன்னு சில பேர் சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் ஸ்தாபனம் பண்ணணும், இதெல்லாம் கிடையாது அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு. சில பேர் என்ன சொல்றா, நிர்குணம், பரபிரம்மத்துக்கு குணங்களே கிடையாது, கல்யாண குணங்களே கிடையாது, அவர் நிர்குணம் அப்படின்னு சொல்றார். அப்ப அதுவும் கிடையாது. அப்ப நிர்குணம்னு வேதத்துல இருக்கே அப்படின்னா, அந்த இடத்துல நிர்குணம்னு சொல்றது என்ன அப்படின்னா, கட்டிக ஸ்ருதியை வச்சு பிரமாண ஸ்லோகத்தை வச்சுதான் சுவாமி ராமானுஜர் சொல்ற. அங்க சொன்ன பகவானுக்கு குணம் இல்லைன்னா தோஷமான குணங்கள் கிடையாதுன்னு அர்த்தம். எந்தெந்த குணங்கள் தோஷமோ தப்பானதோ அப்பேற்பட்ட ஒரு குணம் 1% கூட பகவான் பரபிரம்மத்துக்கிட்ட கிடையாது. அந்ததான் நிர்குணத்தை அப்படி சொல்லணுமே தவிர குணமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப குணத்தோட, கல்யாண குணத்தோட தான் நிறைய இடத்துல வேதத்துல இருக்கிற ஸ்ருதிகள் நமக்கு சொல்றது. பேதம் அப்படின்னா அவன் வேறு நம்ம வேறு அப்படின்னு சொல்றது, ஒரே ஆத்மாதான், நம்ம அஜ்ஞானத்தினால இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையும் அந்த கட்டிக ஸ்ருதி மூலமாக சொல்றேன். நமக்கும் அதுவும் என்னன்னா, பேதம் அபேதம் அப்படின்னு சொல்லும்போது அபேதமே இல்லைன்னு இல்லை. பிரளய காலத்துல நம்ம பகவானுக்குள்ள இருக்கும். அப்ப வந்து
பாக்கச்ச சயேகா அப்படின்னா ஒருத்தராக தோன்றினாலும் நம்ம உள்ள இருக்கும். அதனால அபேதம். அவருக்குள்ளேயே நம்ம இருக்கிறதுனால அவர் வேற நம்ம இல்லைன்னு. அது பிரளய காலத்துல. எப்பயுமே அப்படி கிடையாது. சிருஷ்டி பண்ண உடனே பேதம் இருக்கா அப்படின்னா அவருக்கு நமக்கு அவர் வேற நம்ம வேற. அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. ஆனா ஆனா கூட நமக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் எப்பயுமே உண்டு. ஏன்னா அவருடைய சரீரம் தான் நம்போ அப்படின்னு, இந்த பிரகிருதி தான் அவருடைய சரீரம், நம்ம எல்லாருமே அவருடைய சரீரம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரோட்ல போற யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்கான்னா நான் வேற அவன் வேற அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்பாவும் நம்மளும் அப்படின்னா அப்பா வேற நான் வேறன்னு சொல்ல முடியுமா? வேற வேறதான் இருந்தாலும் அவருடைய உடம்பு, அவருடைய ரத்தம் அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கும் அவருக்கும் வெவ்வேறா, பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறா இருந்தாலும் நம்ம அவரிலிருந்து தோன்றினவர்கள் அப்படின்னா அவருடைய சரீரம் இது அப்படின்றதுனால நமக்கும் அவருக்கும் எப்பயுமே அந்த உறவு உண்டு. அது இல்லை. இந்த லோக மொத்தத்தையும் சிருஷ்டிச்சது பகவான். அத சொல்லும் பொழுது எதை வச்சு சிருஷ்டிச்சானா அவருடைய தன்னுடைய சரீரத்தை வச்சேதான் சிருஷ்டிக்கிறான். அவன்தான் அப்படின்னு அவனே சிருஷ்டிக்கிறான். அவனுடைய சரீரத்தை வச்சேதான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே அந்த கட்டிக ஸ்ருதியை வச்சு பிரமாணத்தை எடுத்து ஸ்ரீ பாஷ்யக்காரர் மற்ற சம்பிரதாயத்தெல்லாம் எடுத்து தன் சூத்திரத்தை பண்ற பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம். அப்போ சரஸ்வதி தேவி சந்தோஷப்படுறான். ஏன்னா சுவாதீன பதிகாம் ஸ்ருதி, அந்த அப்பேற்பட்ட மகாராணியை அலங்கோலப்படுத்திட்டாலாம் மத்தவாழலாம். அதுக்கு அலங்காரம் பண்ணி அந்த தலைமுடிகள், அதுக்கு சைரந்திரின்னு இருப்பா ராணிக்கு, அவதான் ட்ரெஸ் பண்ணி விடுறவா. அதுவும் அந்த தலைமுடியில எவ்வளவு சிக்குகள் இருக்குமோ அவ அத்தனை சிக்குகள் பண்ணிட்டா. அதெல்லாமே பிரமாணத்தை கொண்டு நியாயசாஸ்திரம் மீமாம்சாதிகள்லாம் அப்பேற்பட்ட எண்ணெய் தடவி ஒவ்வொரு சிக்கையும் எடுத்து சரிசமமாக ஜட பின்னுற. அதனால பேதம் அபேதம் கட்டிக்க ஸ்ருதி எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி எது இப்படி சொல்லணும், இது ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு தானா சொல்லாம வேத வாக்கியங்களை கொண்டே அந்த பிரமாணத்தை எடுத்து சொல்லி சமன்வயப்படுத்தி அலங்கரிச்சு மேல ஒரு புஷ்பத்தை சூட்டி அந்த ஸ்ருதி மாதாவுக்கு தன் ராஜா பக்கத்துல உட்காரும் பொழுது எப்பேற்பட்ட அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கணுமோ அப்படி உட்கார வச்சதுனால அப்பேற்பட்ட வேதத்துக்கே தப்பான அர்த்தங்கள் சொல்லும் பொழுது அதனுடைய சரியான அர்த்தம் தோன்றினது ஸ்ரீ பாஷ்யக்காரனுடைய ஸ்ரீசுக்தினாலதான் அப்படின்னு. அந்த சைரந்திரி, அந்த வேதத்துக்கு அலங்காரம் பண்ணவள் யார் அப்படின்னா ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள். அந்த ஸ்ரீசுக்திகள் தான் இப்ப சைரந்திரியாக இருந்து அந்த வேதத்துக்கு, அந்த வேத மாதாவுக்கு அலங்காரம் பண்றா அப்படின்னு. பிரசாதயத்து எத் சூக்திஹி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்னு சொல்ல அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீசுக்திகளை நான் பிரணாமம், அந்த பிரணாமத்தை அவருடைய ஸ்ரீசுக்திகளுக்கு தான் பிரணாமம், அதை லக்ஷ்மண முனியான ராமானுஜர் ஏத்துக்கணும். பிரதிகிருண்ணாத்து மாமகம், என்னுடைய பிரணாமத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு இங்க ஸ்ரீசுக்தியினுடைய பெருமையை இங்க எடுத்து நமக்கு ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்றே. அந்த மாதிரிதான் எந்த வேதார்த்த சங்கரமாக இருக்கட்டும், கீதாபாஷ்யமாக இருக்கட்டும், நம் சுவாமி ராமானுஜர் தான் அந்த வேதங்களுக்கு கலங்கம் பண்ண அந்த விஷயத்த அர்த்தங்களை எடுத்து எல்லாருக்கும் அதை சமன்வயப்படுத்தி சரஸ்வதி தேவி கொண்டாடும்படியாக பண்ணி, நம்ம பாஷ்யம்தான் ராமானுஜர் பண்ண பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற திருநாமம், அது வைத்ததே சரஸ்வதி தேவி தான். மத்தவா பண்ண பாஷ்யத்துக்கு யார் பண்ணாலோ அவா பேரை சொல்லி இவருடைய பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம், சங்கர பாஷ்யம் மத்வ பாஷ்யம். ஆனா ராமானுஜர் பண்ணதுக்கு ஸ்ரீபாஷ்யம், அதை வச்சதே சரஸ்வதி. ஸ்ரீ அப்படின்னா அங்க வேதமாதான்னு ஆயிடுது. அந்த வேதமாதாவுக்காகவே ஒரு பாஷ்யம் பண்ணி அந்த எது யதார்த்தமான அர்த்தமோ அது பகவானுடைய திருவுள்ளத்துல ஏற்பாக இருக்குமோ அதை காட்டி, பகவானுக்கு நிர்குணம் அப்படின்னா தோஷமில்லாத குணங்கள் தான் இல்லை, சகல குணமான ஆச்சரியமான கல்யாண குணங்களோட சேர்த்து இந்த ஜீவாத்மா ஒரே ஆத்மாதான்னு கிடையாது, ஜீவாத்மா எல்லாரோடையும் கைங்கரியபரர்களாக இருந்து அப்பேற்பட்ட வைகுண்டநாதனான தாயாரும் பெருமாளுமாக சேவை சாதிக்கிற அந்த வேதத்துல சொன்னப்பட்டது எப்படியோ அப்படி யதார்த்தமாக பெருமாள் இப்பேற்பட்டவன் நமக்கு காட்டி கொடுத்தது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீ சுக்திகள் தான் அப்படின்றத இங்க எடுத்து காட்டுறேன். அதுல ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெகன் மித்யா, பொய், பிரம்மம் தான் சத்தியம் அப்படின்னு. வெறும் பிரம்மம் மட்டும் சத்தியம், ஜெகன் மித்யான்னு சொல்லல. ஆனா ராமானுஜர் சுவாமி என்ன சொல்றேன்னா, பிரம்ம சத்தியம், ஜெகனும் அதுவும் இது எப்பயுமே இருக்காது, சாஸ்வதம் கிடையாது. ஆனா இதுக்கு பிரளயம் இது உண்டா இருக்கு. அவ இதுல இருக்கிறவாள்லாம் பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. இவெல்லாம் ஜீவர்கள், அவன் பரமாத்மா. இந்த ஜீவர்கள் இவாளுடைய ஆத்மா சாஸ்வதம். ஆனா இவா மோட்சம் அடைஞ்சு பகவானுக்கு இவாளுடைய இது கைங்கரியம் பண்றதே.
அவள் என்ன சொல்றா அப்படின்னா, சக்கரமத்தம் அப்படின்றது எல்லாம் இங்க வந்து ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப நம்மெல்லாம் என்ன அப்படின்னா அஜ்ஞானத்தினால இருக்கும். நம்மளும் பரமாத்மா அப்படின்ற ஞானம் வந்துட்டுன்னா பரமாத்மாவோடயே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு. நம்ம மத்தம் வைகுண்டத்துக்கு போனா கூட பகவானோட போய் சேர்ந்துட மாட்டோம். பகவானுக்கு கைங்கரியம் பண்றவராகத்தான் இருப்போம். எப்பயுமே நம் சேஷன் அவன் சேஷி அப்படின்றது. அப்பேற்பட்ட இந்த ஆச்சரியமான தத்துவங்களை எடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணது ஸ்ரீ ராமானுஜர் தான். அவர் மூலமாகத்தான் இந்த சம்பிரதாயம் வளர்ந்தது அப்படின்னு அந்த ஸ்ரீசுக்திகளை இங்க ஸ்லோகத்துல கொண்டாடுறேன். மேற்கொண்டு சுவாமி ராமானுஜருடைய திருமேனி வர்ணன உபவீத்தின உத்ர புன்றவந்தம் அது அடுத்த வாரத்திலேருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி.